ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கோயில் vlog தான் பார்க்க போறோம். ஆமா, போமா போலாம். ஆமா. What a surprise! லட்டு பெரியம்மா. வட்ட பட்டு பெரியம்மா. பாய் போறாங்க பெரியம்மா. போ. வாவ். காலையிலன்னு சொல்லிட்டு நான் சரி கோயிலுக்கு போவேன்னு. இன்னைக்கு தான் தோணுச்சு. அப்படியா? திடீர்னு கிளம்பி எல்லாரும் கிளம்பி வந்திருக்கீங்க. கடகராசி முனிஷன் பாத்திருப்பீங்களா உள்ள? ஆக்சுவலி இந்த கோயில் பேர் என்னன்னு தெரியுமா? என்ன பேரு? திருவள்ளீஸ்வரர். இது ஆக்சுவலி எப்படி பிரித்து சொல்லணும்னா திருவள்ளி ஈஸ்வரர். ஏன் திருவள்ளி ஈஸ்வரர் அப்படின்னா, வள்ளின்னு ஒரு பெரிய அரக்கர் இருந்தாலும் அவர் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சாகடிச்சுட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு தவம் வேணும், அவருக்கு ஒரு சக்தி வேணும்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட தவம் பண்ணும்போது சிவன் வந்து இங்கே தான் வந்து உனக்கு முக்தி கொடுத்து உன்னை நல்லவனாக மாற்றுறேன் அப்படின்னு அந்த அசுரனை நல்லவராக மாற்றுற இடம் இதுதான். அதனால தான் இவருக்கு பேர் திருவள்ளி ஈஸ்வரர், திருவள்ளீஸ்வரர் அப்படி இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு கதை என்னென்னா, குரு பகவானும் சூரிய பகவானும் தங்களுக்கு வந்து சாபம் பெற்று சக்தி இழந்தப்போ இந்த திருவள்ளீஸ்வரரை வேண்டி தான் அவங்களுக்கு திருப்பியும் சக்தி பெற்றுச்சு, சாப விமோச்சனம் பெற்றுச்சு. அதனால இந்த கோயில் பிரசித்தி பெற்றது. அதே மாதிரி பிரம்மஹஸ்திய முனிவர்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்னொரு குரு பகவான். அவர் வந்து இங்கே பறவை வடிவில் வந்து சிவனை வழிபட்டார். அதனால இந்த கோயில் பிரசித்தி பெற்றார். ஆனால் ஈவினிங் பார்த்தீங்கன்னா பறவைலாம் ரொம்ப இந்த கோயிலில் நிறைய இருக்கும், பறவைகளாக இருக்கும், புறாக்கள். அதனால பிரம்மஹஸ்தி முனிவர்னு சொல்லிட்டு அவர் வந்து குரு பகவான் கணக்கில் வரும். ஸோ அவர் இங்கே வந்து பறவை மூலியமாக வந்து இந்த திருவள்ளீஸ்வரரை கும்பிட்டதுனால இது வந்து பிரசித்தி பெற்ற கோயில். அதனால இது ஒரு பெரிய ஸ்தல வரலாறு. இதுதான் ஸ்தல வரலாறு. எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்கேன். இன்னும் நம்ம போய் பூசாரி டிக்கெட் போவோம். ஐயர் டிக்கெட் போவோம். சாரி, மதுரை சுற்றி பூசாரி டிக்கெட் போடுவாங்க. அதாவது நேற்று வந்து சும்மா எதார்த்தையாக நான் வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் இந்த வீடியோ பார்த்தோமே என்னாச்சு, எனக்கு எதுனாலும் தெரியல, திடீர்னு மனசை துணைச்சி போயிட்டு வந்துடுவோன்ட்டு. எப்போ போகலான்னும் போது நாளைக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு. சரி, நேற்று ஆனால் நைட்டு பார்த்தனால இன்னைக்கு காலைல ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு சரி ஈவினிங் உடனே கிளம்பி வந்துட்டோம். அப்படி தான் அந்த கோயிலுக்கு நாங்கள் இன்றைக்கி வந்தோம். மன திருப்தியாக இருந்துச்சு, சூப்பரான தரிசனம். எதிர்பாராமல் நாங்கள் கிளம்பி வந்தோம். எங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நண்பர்கள்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. அப்படியே சந்தர்ப்பம் இது திடீர்னு உள்ளே வந்து பார்த்தோம். பெரிய அதிசயமாக இருந்துச்சு. அப்புறம் முனிஷ் ப்ரோ என்ன பண்ணாரு, அவர் நாளைக்கு பர்த்டே, அவங்களை மீட் பண்ணணும்னாரு. நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு. சரி, அப்போ நானும் வந்துடுறேன் அப்படின்னாப்புல. சரி வாங்கன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்தோம். அதாவது ஒன்றா கெட்டு போனால் ஒன்றா நல்லா ஆகுன்ற மாதிரி, ஒன்றா நல்லா ஆகுன்ற மாதிரி உருவாகிக்குள்ள. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பேசிட்டு இருக்கேன். This is the first time. எனக்கு வந்து ஒரு 2 வாரமாக எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. நேற்று நைட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அதே மாதிரி என்னன்னா, இங்கே சிவன் நினைச்சாதான் வரவே முடியும்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு இங்கே எப்படி இருக்குன்னா, சிவனை பார்க்கும்போது திருவண்ணாமலையில் பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கு அந்த வைப் இருக்கு, அதே அம்சமாக இருக்காங்க. அதனால இந்த கோயில் இன்னைக்கு வந்து எப்படின்னா சவால் விட்டுது, அது எப்படி வர முடியாமல் பண்ணுவார். அது ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வாசல் வரைக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் கூட போகிறது சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு வரும், அது பாக்கியம் இருந்தால் தான் உள்ளே வர முடியும்னு. அது ஒரு மாதிரி ஒரு திக் மொமெண்ட்லேயே உள்ளே வந்தோம். பட் ஆனால் இன்னைக்கு வந்தோடனே நேராக கூட்டு போய் காமிச்சது வந்து ஐ திங்க் எங்களோட குட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கடகராசி நேயர்களே. அதனால ஆக்சுவலி இந்த கோயில் அந்த அம்மா சொல்லுவாங்க, எல்லா கெட்டதும் விலகி நிறைய சாப விமோச்சனங்கள் பெற்ற கோயில்ன்றதுனால எல்லாருக்குமே வந்து இதுக்கப்புறம் லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து சிவன் சாந்த ஸ்வரூபத்தில் இருப்பார், ஜெகதாம்பிகை வந்து ரொம்ப கருணையான முக வடிவில் இருப்பாங்க. அதை இந்த கோயிலில் சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒரு 2-3 விஷயம் வேண்டியிருக்கேன், பார்ப்போம். ஆமாம், அது சரியாயிடுச்சுன்னா திரும்ப நம்ம வருவோம். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரே ஹாப்பி. அவர் இன்னைக்கு நடக்கலாம் செஞ்சார் கோயிலில். என்னப்பா நம்ம இப்படி நடப்போம், பெருமா கொடுப்போம். சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க. எப்படி கும்பிடணும்? சாமி நட்சத்திரம் நடந்து வருவார். டியூட்டி ஸ்டார்ட் ஆகுது, டியூட்டிலாம் பண்ணுறாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு. பிரியாத நண்பர்கள் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறாங்களா, அதனால் அவங்களோட எல்லா கதைகளையும் பேசி சொல்கிறாங்க. மாமா ஹாய்,
முனிஷனா ஹாய். பார்த்தீங்களா முகத்தில் தெய்வீக ஒரு கடாட்சம் தெரியுதா? தெரியக்கூடிய ஆள்கள் தான் இவங்க. இல்லை உங்களை பற்றி புகழ்ந்து பேசினேன். இல்லை இணை பிரியாத நண்பர்கள் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்காங்களா, அதனால் வந்து நிறைய கதைகள் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. எங்கள் அக்காவை பார்த்தீங்களா ஒரு தாயாக மாறிடுச்சு. சாமுத்திரிக்காவை வளர்த்து அப்புறம் சம்பிரதியை வளர்த்து இப்போ நட்சத்திரம் வளர்த்துக்கிட்டு இருக்கு. சூப்பரான தரிசனம், நல்லா சாமி கும்பிட்டோம். ஆமாம், ஸோ அதே மாதிரி ஆமாம் ஆமாம் பர்த்டே விஷஸ் பண்ணிடுங்க. இது அதே மாதிரி கோயில் நல்லா க்ளீனாக சூப்பராக, அதே மாதிரி வர மக்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதியாகவே இருக்குது. இங்கே இருக்க பறவைகள் பார்க்குறது மூலமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த உண்மையாக அதை ஃபீல் பண்ணுறோம், அந்த மன நிம்மதியை வந்து. ஆமாம், அதை ஃபீல் பண்ணுறோம் உண்மையாகவே. ஸோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் பாடி வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கோயில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க. ஆக்சுவலி முனிஷா பார்க்கும்போது எப்படி தெரியுமா ஆகுமா இருக்கு, பட்டை பிறகுதான் பட்டையை போடுவாங்கன்ற மாதிரி அடிச்சு தெளிவாக போல தரைய ரொம்ப பட்டுட்டீங்க போலயே. பட்டை பரம் தான் பட்டையின் அருமை தெரியும்ன்ற மாதிரி நிறைய பட்டு இருக்கும். அதனால இனிமேல் அது பட்டை தான். ஐயாவை பார்த்தாச்சு, இனிமேல் எல்லாமே நல்லபடி நடக்கும் அப்படின்னு நான் பெருசாக நம்புறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. எத்தனை வயசு ஆகுது? சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது, கடைசியாக அதை சொல்லக்கூடாது. 40 ஒரு 5 மைனஸ் பண்ணி ஒரு 2 பெருக்கி நீ என்ன சொன்னாலும் என் ப்ரோவோட வயசு தெரிஞ்சிடும், அதனால பார்த்து. ஆமாம், 2 பேரும் மாட்டிக்கும். சூப்பர். ஓம் நம சிவாய. நாட்டவருக்கு நிறைய கொடிமர தரிசனம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக மக்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இன்னும் இதை பற்றி நிறைய கதைகள் வந்து வரலாறு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம இன்னும் நிறையா பேசுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த இடம். ரொம்ப ஜாலியாக இருக்காரு, ஒவ்வொன்றா பிடிச்சி இழுக்கிறான். அதாவது இன்னும் அடுத்தடுத்து நம்ம வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து இதை பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க மக்களே. நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான் வேண்டியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படட்டும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் சேர்த்து வேண்டியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பாண்டியம்மாக்கு பெல் பட்டன் தந்தா தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.